கடை வீதிக்கு போயிட்டு வர முடியும். நம்மளும் காய் வாங்கிட்டு வந்துட்டோம். இவ உட்காந்த இடத்துலயே செல்லவே பார்த்துட்டு இருக்கா. எவ்வளவு நேரம் தான் அந்த செல்லவே பாப்பா? அடியே என்னம்மா? ஏண்டி, நான் காலையில கடைக்கு போகும்போதே செல்ல நோண்டிக்கிட்டு இருந்தேன். அப்படி என்ன செல்லுல இருக்கு? 24 மணி நேரம் செல்ல கையில வச்சுக்கிட்டே இருக்க. அம்மா நான் படிச்சுக்கிட்டு இருக்கேம்மா. ஐயோ ஏம்மா, என் பிள்ளைய நானே கொஞ்ச நேரத்தை தப்பா நினைச்சுக்கிட்டேனே. என் பிள்ளைக்கு தெரியும் நம்ம கடை வாங்கி கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறோம்னு. அதெல்லாம் படிச்சு ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணிடுவா என் பிள்ளை. என் பிள்ளை மாதிரி இந்த உலகத்துல இருந்தா எல்லா தாய்மார்களும் சந்தோஷப்படணும். அம்மாடி, நீயும் ரொம்ப நேரமா படிச்சுக்கிட்டு இருக்க. இந்த டீயை குடிச்சிட்டு ரொம்ப படிமா. சரிம்மா, டீ எல்லாம் போட்டு கொடுக்குறேன். ஆமாம்மா, எனக்கும் காலையில இருந்து படிச்சு படிச்சு கையெல்லாம் வலிக்குது, செல்லே பிடிக்க முடியலம்மா. எனக்கு தலையெல்லாம் வலிக்குது. சுடுதண்ணி போடுறியா? நான் குளிக்கணும் வேற. அத்தாடி, சுடுதண்ணி தானே. என் பிள்ளைக்கு நான் காய வைக்க மாட்டேனா? நீ படிச்சுக்கிட்டே இருமா. நீ படிச்சு பெரிய வேலைக்கு போய் இந்த அம்மாவையும் அப்பாவையும் அப்படி பாத்துக்கிறனும்மா. அதுக்காக தான் உன்னை நான் படிக்கவே வைக்கிறேன். உனக்கு சுடுதண்ணி தானே, அம்மா போட்டு வரமா. இப்ப என் கிட்டத்தட்ட 3 மணி நேரமா படிச்சுட்டு இருக்கா. அப்படி என்னதான் படிக்கிறான்னு தெரியல. நம்மளும் கேட்டு கூட தெரிஞ்சுக்கலாமா? ஆமா ஐயா, அப்படி என்னதாமா இவ்வளோ களைப்பா கையை வலிக்க வலிக்க படிக்கிற? அதை சொன்னா என்னன்னா நானும் தெரிஞ்சுக்கிறேன். எப்படி படிச்சு பாஸ் ஆகுறேன்னு நானும் பாத்துக்கிறேம்மா. அம்மா, நான் முக்கியமானது இது 3 மணி நேரம் வேலைம்மா. இன்னமும் இருக்கு. என்னதான் படிக்கிறேன்னு உன்கிட்ட சொல்லலாமையா? கமெண்ட்ஸ் படிச்சுருக்கேம்மா. என்னது கமெண்ட்ஸ் படிச்சுட்டு இருக்கியா? என்னடி சொல்ற? ஆமா, நான் கமெண்ட்ஸ் படிச்சு ரீப்ளே பண்ணாதானே எனக்கு அடுத்தடுத்து லைக் போடுவாங்க. நானும் பெரிய செலிபிரிட்டி ஆக போறேன். அடி பாவி மகளே, நானும் நம்ம பிள்ளை படிச்சுக்கிட்டு இருக்கான்னு சமையல்லாம் முடிச்சுட்டு டீ போட்டு கொடுத்து கடனை உடனே வாங்கி படிக்க வச்சு பாஸ் ஆயிடுவேன் நினைச்சு இப்ப கேட்டேன்னா கமெண்ட்ஸ் படிச்சு ரீப்ளே பண்ணிட்டு இருக்க பெரிய செலிபிரிட்டி ஆக போறியா? எட்டு நாய செருப்ப உங்க ஒப்பங்கார வரட்டும். உன்னைய ஹாஸ்டல்ல போய் சேர்த்து விட்டு தலகால தொங்க விட்டு உரிக்க சொல்றேன். போமா, இதெல்லாம் உனக்கு தெரியுமா? நான் பெரிய செலிபிரிட்டி ஆனதுக்கு அப்புறம் சொல்லிக்குவ பாரு. வெளியில எல்லாம் என் மக பெரிய செலிபிரிட்டின்னு சொல்லிக்குவ போ. கொஞ்ச நேரம் என் மக நல்லவ நினைச்சு டீயெல்லாம் போட்டு கொடுத்தேன். விழுந்து விழுந்து படிக்கிறாங்க. அவளை நம்புவேன்? சுத்தமா நம்பவே மாட்டேன்.